அஜித்குமார் கூட அவரோட வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மணி நேரமும் நானா செதுக்குனதுடா அப்படிம்பாரு. அது இந்த கூமுட்டைக்கு வச்ச டயலாக் தான். அப்பாவே தூக்கி விட்டுதான் சினிமா துறையில வந்தாரு. அரசியல்ல தூக்கி விடுறதுக்குன்னு பிரசாந்த் கிஷோர், புஷி ஆனந்த், இப்போ ஜான ஆரோக்கியசாமி, பண முதலை சுரண்டல் லாட்டரி வித்து பிழைச்ச எச்ச பழப்பு பிழைச்சி மக்கள் வயிற்றுல அடிச்ச பணத்தை கோடிக்கணக்கில் வச்சிருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனான்ட்டு இந்த உசுபேத்தர்ல வந்து நின்று இன்னைக்கு வந்து பேசுறாரு பாருங்க. இதுதான் அவரை பொறுத்த வரைக்கும் கரேஜே. தவிர சொல்ல வரீங்க உங்க வீடுகள்ல எல்லாம் இருக்கும், உங்க வீட்டுல இந்த தமிழகமே எனக்கு வீடுதான், தொலைச்சு போடுவேன் தொலைச்சி. எங்க வீட்டுல எல்லாம் வந்து தண்ணி கேட்டா இல்ல மூஞ்சில ஆசிட் எல்லாம் தூக்கி ஊத்திடுவோம், அந்த அளவுக்கு எரிச்சல்ல இருப்போம். எப்படி எங்க வீட்டுல நீங்க இருப்பீங்கன்னு சொல்றீங்க? உங்களை நாங்க ஏத்துக்கிட்டோமா? 36 லட்சம் ஓட்டு போட்ட மக்கள் கூட உங்களை ஏத்துக்க மாட்டாங்க. நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டவங்க இன்னும் அஜித்தோட ரசிகர்கள் உங்களை தொலைச்சு கட்டுவாங்க. சூர்யாக்குன்னு ஒரு ரசிகர்கள் இருக்காங்க, சிவகார்த்திகேயனுக்கு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது, ஃபீல்ட் அவுட் ஆன ஜெயம் ரவிக்கு இருக்குது. எது 3 தலைமுறையா சைலா நடிச்சாருன்னு பிடிச்சி போய் உட்காந்துட்டு இருக்க ரஜினிக்கு அவ்வளவு பெரிய கூட்டம் இருக்குது. கமலுக்கு இப்பவும் இருக்குது. இப்படி ஒரு கொள்ளக்கார கூட்டத்துல திருட போனாரு தெரிஞ்சுமே அவருக்கு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கும். சிவாஜி கணேசனுக்கு கூட இருக்கும் ஐயா. உதயநிதிக்கே ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கு. இத்தனை கோடி பேரு மத்தவங்களோட ரசிகர்களா இருக்கும் போது, வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது எப்படி 8 கோடி பேரை நீங்க உரிமை கொண்டாடுவீங்க? எப்படி எங்க வீட்டுல நீங்க இருக்கிறதா எங்களை கேட்காம சொல்லுவீங்க? கொஞ்சம் அளந்து பேசுங்க. அதாவது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கூட்டம் உங்களுக்கு இருக்கு. என்னுடைய ரசிகர்கள் வீட்டுல எல்லாம், என்ன விரும்புவோர் வீட்டுல எல்லாம் நான் இருக்கேன்னு வேணா சொல்லிட்டு போங்க. 8 கோடி மக்கள் வீட்டுல இருக்கேன்னா நானும் 8 கோடி மக்கள்ல ஒருத்தி தான். நானும் ஆஸ்திரேலியால உட்காந்துட்டு பேசல, நானும் தமிழ்நாட்டுல உட்காந்துட்டு பேசுறேன். என் வீட்டுல எல்லாம் இல்ல கோவம் வந்துச்சுன்னா என்னென்ன பேசணும்னு எங்களுக்கே தெரியாது. ரொம்ப எல்லாம் எங்க வாய கலரி எல்லாம் வேடிக்கை பார்க்க கூடாது. ஆமா, ஒழுங்கா ரொம்ப அதாவது கெத்து காட்டுறோம், டயலாக் பேசுறோம், மாசா பேசுறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கோவம் மூட்டிக்கிட்டு இருக்க கூடாது. இருக்கக்கூடிய அளவை சொல்லுங்க. உங்களுக்கு பின்னாடி ஒரு முட்டாள் கூட்டம், தலைதிரிச்சாங்க கூட்டம் உங்க படத்தை பார்த்துக்கிட்டே விசில் அடிச்சுட்டே தெரியுது இல்லையா? பொறுக்கிங்க தான் விசில் அடிப்பாங்க, நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அந்த பொறுக்கி கூட்டம் தான் உங்க பின்னாடி நிக்குதே தவிர எங்களை மாதிரி நல்ல அரசியலை விரும்புவோர், நேர்மையான அரசியலை விரும்புவோர், மக்களுக்கான அரசியலை விரும்பக்கூடிய நாம் தமிழர் கட்சி உட்பட பிற நடிகர்களை விரும்பும் மக்களின் வீடுகள்ல நீங்க இல்லைங்கிறத கொஞ்சம் யதார்த்தத்தோட பேசுங்க. எல்லாத்தையுமே சினிமா தரமா பேசிட்டு இருக்க கூடாது.